वैदिकपुत्रान् चतुरान् सान्दीपनिपुत्रमपि समाहृत्य तत्तवतस्तव भगवन् कियत्तस्य ममाभिरक्षणम् हं हो। இன்துணைவது மத்தலர் மகள் தனக்கும் இன்பன் நற்புவி தனக்கிறைவன் தன் துணை ஆயர் பாவை நப்பின்னை தனக்கிறை மத்தையோர்க்கெல்லாம் வன் துணை பஞ்சபாண்டவர்க்காகி வாயுரை தூது சென்னியங்கும் என் துணை எந்த தந்தை தம்மானை திருவல்லிக்கேணி கண்டேனே. ஸ்ரீவத்சவம் சாம்புதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீரங்கநாதாரியதனூஜரத்னம் தத்பாதயுக்மாம்புஜபிருங்கராஜம் அண்ணங்கராச்சாரியமகம் பிரபத்யே. காஞ்சி மகாவித்வான் அண்ணங்கராச்சாரிய சுவாமியாலே அருளி செய்யப்பட்ட ஸ்ரீ பார்த்தசாரதி ஸ்துதியினுடைய அர்த்தங்களை அனுபவித்து வருகிறோம். அந்த கிரமத்திலே இன்றைக்கு நம்முடைய அனுபவத்துக்கு பிராப்தமாக இருக்கக்கூடியது அந்த ஸ்ரீ பார்த்தசாரதி ஸ்துதியில் இருக்கக்கூடிய 2வது ஸ்லோகம். வைதிக புத்திரான் சதுரஹ சாந்தீபனி புத்திரமபி சமாஹ்ருத்ய தத்தவதஸ்தவ பகவன் கியதஸ்ய மமாபிரக்ஷணம் ஹம் ஹோ. கீழே தெரிவித்தேன். இந்த ஸ்ரீ பார்த்தசாரதி ஸ்துதியில இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகங்களும் இப்போ 2வது ஸ்லோகத்தை அனுபவித்து வருகிறோம். திருப்பாவையிலே 2வது ஸ்லோகம் வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு தொடங்குகிறது. அதிலும் வை என்ற எழுத்தை கொண்டு தொடங்குகிறது திருப்பாவையிலும். இந்த ஸ்தோத்திரத்திலையும் இந்த ஸ்லோகத்திலையும் வை என்ற எழுத்தை கொண்டே தொடங்குகிறது. இப்படி ஒரு கட்டளையை காஞ்சி சுவாமி தனக்குத்தானே இட்டுக்கொண்டார்னு கீழே தெரிவித்தேன். அந்த நியதியை இவ்விடத்திலே பழுதுபடாமல் பார்த்து கொண்டிருக்கிறார்னு அறிந்து கொள்கிறோம். மற்றொரு விஷயம் நம்ம பார்த்தோமே ஆனால், இந்த வையத்து வாழ்வீர்கள்ன்ற பாசுரத்திலே சாரமாக காட்டக்கூடிய அர்த்தம் என்னன்றதையும் பார்ப்போம். ஆண்டாளானவள் கண்ணனெம்பெருமானை அடைய வேணும்னு நினைக்கிறாள். வடபெரும் கோயிலுடையான் இடத்திலே தழுவி முழிசி பருமாற முடியவில்லை. அதனால கண்ணனெம்பெருமான் விபவாவதார காலத்திலே அவ்விடத்திலே இருந்த கோபிகைகளோட நன்கு அனுபவம் பண்ணான்றதை அறிந்து கொண்டாள். அந்த கோபிகைகள் எல்லாம் கண்ணனெம்பெருமானை அடைவதற்காக ஒரு நோன்பெல்லாம் நோற்றார்கள்னு அறிந்து கொண்டாளே. ஆண்டாளும் என்ன பண்றாள், அந்த கோபிகைகளை போலே அனுகாரம் பண்ணி ஒரு நோன்பை ஆரம்பிக்கிறாள்னு பார்க்கிறோம். அந்த மார்கழி திங்கள்னு தொடங்கக்கூடிய பாசுரத்தில் அப்படி ஆரம்பிச்ச நோன்புக்கு அங்கமாக சில விஷயங்களை பற்ற வேண்டும், சில விஷயங்களை தள்ள வேண்டும்னு இருக்கு இல்லையோ. அப்போ இந்த வையத்து வாழ்வீர்கள் பாசுரத்துல காட்டக்கூடிய சாரம் என்ன அப்படின்னு கேட்டால், கிருத்தியாகிருத்திய விவேகம் பண்ணுகிறார்கள்னு தெரிவிப்பார்கள் ஆச்சாரியர்கள். கிருத்தியாகிருத்திய விவேகம்னா என்ன அப்படின்னு கேட்டால், அந்த வையத்து வாழ்வீர்கள் பாசுரத்திலே தெரிவிக்கும்படி, பார்க்கடலுள் பையத்து என்ன பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்னோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி இப்படின்னு சொல்லி சில விஷயங்களை கொள்வோம், சில விஷயங்களை தள்ளுவோம். இந்த நோன்பிற்கு அங்கமாகான்னு தெரிவிக்கிறாள்னு பார்க்கிறோம் இல்லையா. இந்த விஷயத்த உங்களுடைய அப்படியே ஒரு நினைவில் இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு வந்தோமே ஆனால், கண்ணனெம்பெருமானுடைய வைபவத்திலேருந்து 2 சரித்திரங்களை எடுத்து காட்டுகிறார்கள். வைதிக புத்திரான் சதுரஹா சமாஹ்ருத்ய, ஒரு வைதிகனுடைய 4 பிள்ளைகளை கண்ணனெம்பெருமான் மீட்டுக் கொடுத்தான் ஒரு சரித்திரம்.
மற்றொரு சரித்திரம் என்னன்னா, சாந்தீபனி புத்திரமபி சமாஹிருத்ய, அந்த 4 பிள்ளைகளை மட்டும் கண்ணன் பெருமான் மீட்டு கொடுக்கல, மகரிஷியான சாந்தீபனியுடைய புத்திரனையும் மீட்டு கொடுத்தான் கண்ணன் எம்பெருமான் காட்டக்கூடியதா இருக்கிறது. அப்போ காஞ்சி சுவாமி இதுல காட்ட வந்த விஷயம் என்ன இந்த ஸ்லோகத்தினால என்ன, நீர் எப்படிப்பட்ட எம்பெருமானே நீ எப்படிப்பட்டவனா இருக்கன், பிறப்பகத்தே மாண்டொழிந்த பிள்ளைகளை 4 காத்தாய், மறிகடல்வாய் மாண்ட மாதவத்தோன் புத்திரனையும் காத்து ஒருவரவே கொண்டு வந்து கொடுத்தாய். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல அதெல்லாம் ரொம்ப சிரமபசாத்தியமாய் செய்யக்கூடிய காரியங்கள். ஆனால் என்னை காக்கிறதுன்றது உனக்கு ரொம்ப எளிமையான காரியமாயிடுது. அதனால என்னை நீ காத்தருள வேணும்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது இந்த ஸ்லோகம்னு அறிந்து கொள்ளலாம். அப்போ இந்த 2 சரித்திரங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். வைதிக புத்திரான் சதுரஹா சமாஹிருத்தியான்றத கொண்டு ஒரு வைதிகன் பிள்ளைகளை எம்பெருமான் கொண்டு வந்து மீட்டு கொடுத்தான்ற பார்க்கிறோம். ஒரு பிராமணனுக்கு 3 குழந்தைகள் பிறந்ததாம். 3 குழந்தைகள்னா முதல்ல ஒரு குழந்தை பிறந்தது. பிறந்த குழந்தை என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த குழந்தையினுடைய தாய் அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தை காணாம போயிடுச்சு. அதே மாதிரி பின்பு 2வது குழந்தை பிறந்தது, அந்த குழந்தையும் காணாது போயிற்று. 3வது குழந்தை பிறந்தது, அதுவும் காணாமல் போயிற்று. அப்போ இந்த சந்தர்ப்பத்துல அந்த பெண்மணியானவள் 4வது குழந்தையை பிரசவிக்க இருக்கிறாள். அப்படி இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அந்த அந்தணனானவன் கண்ணன் பெருமான் திறத்திலே வந்து நிற்கிறான். எல்லா விஷயத்தையும் தெரிவிக்கிறான். 3 பிள்ளைகளை நான் இழந்தேன் கிருஷ்ணா, இதான் காக்கும் இயல்பினன் ஆயிடுத்தே, சாது பரித்திராணம் பண்றதுக்குன்னே அவதாரம் பண்ணவன் நீன்னு தெரிவிக்கிறார்களே, அதனால என்னுடைய இந்த குழந்தையாவது நீ காத்து தர வேணும்னு கண்ணன் பெருமான் திறத்திலே ஒரு பிரார்த்தனையை வைக்கிறான். கிருஷ்ணனும் சொல்றான், ஆகட்டும், அப்படியே நான் வந்து உனக்கு இந்த குழந்தைய நான் காப்பாத்தி கொடுக்குறேன்னு கண்ணன் பெருமான் சொல்லிட்டான். ஆனால் இந்த விஷயங்கள்லாம் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே அர்ஜுனனானவன் கண்ணன் பக்கத்திலே இருக்கான். அப்போ அவன் கண்ணனுக்கு நினைவூட்டுகிறான், கிருஷ்ணா, நீ இப்போ ஒரு யாகத்திலே தீட்சிதனாய் இருக்கிறாய், அதனால இப்போ நீ இந்த இடத்த விட்டு வெளியில போகக்கூடாது, நான் வேணா போய் குழந்தையை காப்பாத்திட்டு வரனே அப்படின்னு வந்து தான் தெரிவித்தானாம். கண்ணன் பெருமான் மனசுக்குள்ளே சிரித்து கொண்டு அர்ஜுனனை சரி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்தணனை கூப்பிட்டு சொல்லுகிறார், அர்ஜுனனை அழைத்து போ, அவன் உன் குழந்தையை காத்து தருவான் அப்படின்னு சொன்னாராம். அர்ஜுனன் போனவன் அந்த பிரசவிக்கிற கிரகத்தை சுத்தி காத்து கூட பிரவேசிக்கப்படாது என்ன பண்ணான், ஒரு அம்பு சரக்கூட்டத்தாலேயே ஒரு இதை கட்டிட்டான், ஒரு தடையை ஏற்படுத்திட்டான். ஆனால் என்ன ஆச்சு, 4வது குழந்தையும் பிறந்தது. 4வது குழந்தை பிறந்ததுன்னா என்ன ஆச்சுன்னு சொல்லதான் வேணுமான்னா, 3 குழந்தைகள் எப்படி மறைந்து போனதோ அதே போல 4வது பிள்ளையும் அப்படியே மறைந்து போனதுன்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. உடனே பிராமணனுக்கு ரொம்ப கோபம் கொடுத்து அர்ஜுனன் இடத்துல வந்து வழிமறிச்சு நிற்கிறான், க்ஷத்ரிய தாமா, உன்னால தான் என் பிள்ளைகள் எல்லாம் தொலைஞ்சு போச்சு. கண்ணன் பெருமான் இடத்துல நான் பிரார்த்தனை வச்சேன், அவனே வந்து என் குழந்தையை காப்பாத்தி தரேன்னு சொல்லியிருந்தானே, நீ அவனையும் வரவிடல, நீயாவது வந்து அவனை என் குழந்தைகளை காப்பாத்திருப்பியானா அதுவும் பண்ணல, இப்போ என் குழந்தையும் போயிடுத்து, உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், அவனை பிடிச்சி இழுத்துண்டு கண்ணன் திறத்திலே அழைத்து செல்கிறான். கண்ணன் இதெல்லாம் மந்தகாச புன்னகையோட பார்க்கிறான். பார்த்து அவனிடத்துல கேட்கறான், என்ன நடந்ததுன்னு கேட்கறான். 4வது குழந்தையும் போயிடுத்து, வேற என்ன நினைக்கணும், இவன் என்னுடைய 4வது குழந்தையும் போக்கி விட்டான், காத்து கொடுக்கிறேன்னு சொன்னவன் போக்கி விட்டான்னு தெரிவித்தானாம். உடனே கண்ணன் பெருமான் சொன்னானாம், சரி சரி, நானே உனக்கு பிள்ளையை மீட்டு தருகிறேன்னு அருளி செய்தானாம். உடனே என்ன பண்ணானாம், அந்த பிராமணனை இந்த அர்ஜுனன் எல்லாம் கொண்டு போய் ஒரு தேர்ல ஏற்றி வச்சானாம். அர்ஜுனன் அந்த தேரை ஓட்டுன்னு சொல்றானாம். அந்த தேருக்கும் இவர்களுக்கும் ஒரு திவ்ய சக்தியை தன்னுடைய சங்கல்பத்தாலே கற்பித்தானாம். அந்த தேரானது எப்படி போச்சுன்னா, மேல போய் இந்த அண்டத்துக்கு வெளியே போய் ரொம்ப தூரம் பிரயாணப்பட்டுதான் ஒரு இடத்துல போய் தேரோட இவர்களை நிறுத்தினான். நீங்கள் இங்கே இருங்கோன்னு சொல்லிட்டு கண்ணனானவன் என்ன பண்ணானாம், தன்னுடைய தேஜோரூபமாக இருக்கக்கூடிய பரமபதம், அந்த பரமபதத்துக்கு உள்ளே சென்னானாம். அந்த இடத்துல போனா பரமபதத்தில் இருக்கக்கூடிய நாய்ச்சிமார்கள் எல்லாம் இந்த 4 குழந்தைகளை, வைதிகனுடைய 4 குழந்தைகளை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறார்களாம். கேட்கறான், இது என்ன விளையாட்டு தேவிகளே, அந்த இடத்துல ஒரு தாயானவள் தன் குழந்தைய காணும்னு துடிச்சுட்டு இருக்கா, இந்த மாதிரி குழந்தையை நீங்கள் அழைத்து வந்து விட்டீர்களே என அவன் கண்ணன் பெருமான் கேட்க அவர்கள்லாம் தெரிவித்தார்களாம். பூலோகத்துல எல்லாரும் சொல்றா, கிருஷ்ணாவதாரம் ரொம்ப அற்புதமா இருக்கிறது, காண்பதற்கு ரொம்ப உன்னுடைய சௌந்தரியம் காண்பதற்கு ரொம்ப போக்கியமா இருக்குன்னு சொல்றா, அதனால உன்னை நாங்க பார்க்கணும்னு நாங்க நினைச்சோம்
அதனாலதான் இந்த நாடகத்தை நாங்கள் நடத்தினோம்னு தெரிவித்தார்கள்ன்றார்கள். அஸ்மத் மாதுலரான ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபயவேதாந்தாச்சாரியராய் கீர்த்திமூர்த்தியாய் எழுந்தருளிருக்கும் இளைவள்ளி போராச்சாரிய சுவாமி இந்த கட்டத்தை சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒரு உதாரணத்தை எடுத்து சொல்வான். ஒருத்தன் ஒரு அலுவலகத்திலே வேலை புரிந்து கொண்டிருந்தானாம். அப்படிப்பட்ட அந்த அலுவலகத்திலே ஒரு சந்தர்ப்பத்துல என்ன ஆச்சு, அதோ ஒரு விழா, ஒரு மாறுவேட போட்டி நடந்ததாம். அந்த மாறுவேட போட்டியில இந்த ஒரு ஆண் மகனானவன் என்ன பண்ணானா, பிச்சைக்கார வேஷம் போட்டானான். அவன் மனைவி சொன்னாலாம், உன்னுடைய இந்த அலுவலகத்துல இந்த போட்டியெல்லாம் முடிஞ்ச உடனே அந்த வேஷத்தை கலைச்சுடாத, அந்த பிச்சைக்கார வேஷத்தோட நீ வீட்டுக்கு வந்து நீ எனக்கு நீ எப்படி பிச்சைக்கார வேஷத்துல நீ எப்படி இருக்கன்றதை காட்டணும் அப்படின்னு கேட்டாலாம். அதுபோலதான் இந்த கண்ணன் எம்பெருமான் மேல போய் பரமபதத்துக்கு போய் அந்த தேவிகளுக்கு தன்னுடைய ரூபத்தை காட்டினான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. ஏன்னா பரமபதத்தில் இருக்கக்கூடிய இருப்பு எப்படி இருக்குன்னா, வீத்திருந்து ஏழுலகும் தனிக்கோல் செல்ல வீவில் சீர் ஆத்தல் மிக்கான்னு சொல்லும்படியாக இருக்கிறது. பொங்கோதம் சூழ்ந்த ஓனியும் விண்ணுலகம் அங்காதும் சோறாமே ஆழ்கின்ற எம்பெருமானாய் இருக்கக்கூடியவன், ஏதோ ஒரு ஆயல் குலத்திலே பிறந்தவன். அந்த உருவத்தை ரொம்ப மெச்சி அவர்கள் எல்லாம் பார்க்க வந்தார்கள்னு காட்டக்கூடியதாக இருக்கிறதுன்னு காட்டுகிறார்கள் ஆழ்வார்கள். பல இடங்களிலே தங்களுடைய அருளி செயல்களிலே இந்த விஷயத்தை, இந்த சரித்திரத்தை எடுத்து காட்டுறார்கள். பிறப்பகத்தே மாண்பொழிந்த பிள்ளைகளை நால்வரையும் இறைப்பொழுதில் கொணர்ந்து கொடுத்தொருப்படுத்த உரைப்பனூர் அப்படின்னு பெரியாழ்வார் பாடார். வேதவாயு மொழி அந்தணன் ஒருவன் எந்த நின்றன் என்னுடை மனைவி காதல் மக்களும் பயத்தலும் காணாள் கடியதோர் தெய்வம் கொண்டொழிப்ப எதலார் முன்னே இன்னருள் அவர்க்கு செய்து உன் மக்கள் மத்திவர் என்று கொடுத்தாய் அதலால் வந்துன் திருவடி அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே. துப்புடை ஆயர்கள் தம் சொல் வழுவாதுருகாள் தூய கருங்கிழல் நற்தோகமையில் நிலைய நப்பினை தன் திறமா நல்விடை ஏழவிய நல்ல திரளுடைய நாதனமானவனே தப்பின பிள்ளைகளை தனமிகு சோதி புக தனியொடு தேர் கடவித்தாயொடு கூட்டிய என் அப்பா. ரொம்ப அழகா பல அருளிச்செயல் சந்தைகளிலே வைதிகன் பிள்ளைகளை எப்படி எம்பெருமான் மீட்டுக் கொடுத்தான்றதை ஆழ்வார்கள் அனுபவித்து இருக்கிறார்கள். அதே ரீதியிலே இரண்டாவது விஷயமாக மகரிஷி சாந்தீபினியனுடைய புத்திரனை மீட்டுக் கொடுத்தான் கண்ணனெம்பெருமான் காட்டக்கூடியதா இருக்கு. கண்ணனெம்பெருமான் திருவாய்ப்பாடியிலே பிறந்த காலம் தொட்டு திருவாய்ப்பாடியிலே வளர்ந்து வந்தான்றது நாம் அறிந்த விஷயம். ஒரு காலத்துல என்ன பண்றான், பல அசுரர்களை அனுப்பி கண்ணனை முடிக்கணும்னு நினைக்கிறான் கம்சன். யாராலையும் கண்ணனை முடிக்க முடியவில்லை. அதனால் கம்சன் என்ன ஒரு யோஜனை பண்ணான்னா, நாம் இனிமேல்ட்டு யாரையும் அங்கே அனுப்பக்கூடாது, கண்ணனை மதுரா நகரத்துக்கு வரவழைத்து அவனை முடிச்சு விடணும்னு நினைக்கிறான். அதுக்காக தனுர்யாகம் வில்விழவுன்றது ஒன்று நடத்துறான். கண்ணனை வரவழைக்கிறான். அப்போ கண்ணனும் பலராமனும் 2 பேரும் வருகிறார்கள். அப்படி வரக்கூடிய காலத்திலே விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழனும் வேழமும் பாகனும் வீழ செத்தவன் என்று சொல்லும்படியாய் குவரையாப்பிடம்ன்ற யானையை முடித்தான், அதனுடைய பாகனை முடித்தான். சானூரன் முஷ்டிகன்னு சொல்லக்கூடிய மல்லர்களை முடித்தான். கம்சன் குஞ்சு பிடித்தடித்தான் எல்லாம் பார்க்கக்கூடியதாய் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே, கம்சன் முடிந்த காலத்திலே தந்தை தாயராய் இருக்கக்கூடிய வசுதேவர் தேவகி பிராட்டி அவருடைய சிறைவாசத்திலிருந்து அவர்களை நீக்கினான். ராஜ்யத்திலே வாழ்ந்து வரக்கூடிய காலத்திலே கண்ணனெம்பெருமான் இதுவரைக்கும் பாடசாலைக்கு போகவே இல்லையே, படிக்கவே இல்லையன்றது ஞாபகத்துக்கு வருது. சர்வஸ்மாத் பரனாய் இருக்கக்கூடிய எம்பெருமான் கூட ஒரு பாடசாலையில போய் கல்வி கற்க வேணுமோ அப்படின்னு கேட்டால் ஆமாம்னு தெரிவிக்கிறார்கள். ஏன்னா நம்ம சம்பிரதாயத்துல எவ்வளவு பேர்பட்ட அறிவாளியா இருந்தாலும் குருமுகேன தான் அவன் கல்வி கற்க வேணும்ன்றதை ரொம்ப வலியுறுத்தக்கூடியதா இருக்கிறது இந்த விஷயங்கள்னு சொல்லக்கூடியது. அதனால கண்ணனெம்பெருமான் என்ன பண்றான், கண்ணனும் பலராமன் 2 பேரும் வேத அத்தியனம் பண்ணணும், சாஸ்திரங்களை எல்லாம் அதிகரிக்க வேணும்னு விரும்பி அவந்திகா உஜ்ஜயினின்னு இன்னைக்கு சொல்றாளே, அந்த நகரத்திலே இருக்கக்கூடிய சாந்தீபினின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராமணோத்தமர் திறத்திலே சகல சாஸ்திரங்களையும் அறிந்தார்கள், கற்றார்கள்னு சொல்லக்கூடியதா இருக்குது. 64 எவ்வளவு நாள் கற்றார்கள்னா, ஆயகலைகள் 64ஐயும் 64 நாட்களுக்குள்ளே அதிகரித்தார்கள். எல்லாம் படிக்க வேண்டியதெல்லாம் முடிச்சாச்சு. விடைபெறும் குருகுலத்திலிருந்து விடைபெற்று வரக்கூடிய காலம். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே
கண்ணன் பெருமான் ஆச்சாரியர் இடத்துல கேட்கிறான், குரு தட்சணை சமர்ப்பிக்கணுமே, என்ன கொடுக்கறதுன்னு கேட்கிறான் ஆச்சாரியன் திறத்திலே. ஆச்சாரியர் கண்ணன் பெருமானுடைய அதிமானுஷமான சேஷ்டித சக்தியை அறிந்தவர். அதனால கண்ணன் பெருமான் திறத்திலே 12 வருஷங்களுக்கு முன்னே பிரபாச தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டத்திலே கடலிலே மூழ்கி போனான் என் புத்திரன், அப்படிப்பட்ட புத்திரனை கொண்டு வந்து தர வேணும், அதுவே என்னுடைய குரு தட்சணைன்னு கேட்டாராம். கண்ணன் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அந்த புத்திரனை தேடிக்கொண்டு போனான் கடலுக்குள்ளே. அந்த கடலுக்குள்ளே பார்க்கக்கூடிய காலத்திலே சங்கினுடைய ரூபம் தரித்து சமுத்திர ஜலத்திலே வாசம் செய்து கொண்டிருந்தான் பஞ்சஜனன்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரன். அவனை கொன்று அவன் மூலமாக இந்த பிள்ளையானவன் யமபட்டணத்துல இருக்கிறான்னு அங்கே சென்று அந்த எம்பரும் அந்த பிள்ளையை அப்படியே கொண்டு வந்து கொடுத்தான்னு தெரிவிக்கிறார். பெரியாழ்வார் பாடுகிறார், மாதவத்தோன் புத்திரன் போய் மறிகடல்வாய் மாண்டானை ஓதுவித்த தக்கணையா உருவே கொடுத்தான். மாதவத்தோன் புத்திரன், சாந்தீவினுடைய நல்ல தபஸ்வியா இருக்கக்கூடிய சாந்தீவினி, அவருடைய புத்திரனாய் விளங்கக்கூடியவன். அவன் என்ன ஆனான்னா மடிகடல்வாய் மாண்டானை, ஒரு கடல்ல விழுந்து மாண்டு போனான். அப்படிப்பட்டவனை உயிர் மீட்டு கொண்டு வந்து கொடுத்தான். எப்படி கொண்டு வந்து கொடுத்தான்? ஓதுவித்த தக்கணையா, குரு தட்சணையா கொண்டு வந்து கொடுத்தான். எப்படி கொடுத்தானா? உருவே கொடுத்தான்றார். உருவே கொடுத்தான்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குழந்தை கடல்ல விழுந்து போன காலத்திலே எப்படிப்பட்ட ஒரு வஸ்திரம் சமர்ப்பிச்சு கொண்டிருந்தானோ, எப்படிப்பட்ட ஒரு சிகை அலங்காரம் பண்ணி கொண்டிருந்தானோ, அப்படியே எல்லாம் அப்படியே இருக்கும்படியாய் உருவே திருப்பி கொடுத்தான்னு சொல்லக்கூடியதாய் இருக்கிறது. திருமங்கையாழ்வார் மாட்டார், ஒதுவாய் மயம்புவனிய பிறப்பும் உனக்கு முன் தந்த அந்தணன் ஒருவன், காதலின் மகன் புகலிடம் காணேன் கண்டு நீ தருவாய் எனக்கென்னு, பொதில் வாய்மையினான் உனை வேண்டிய குறை முடித்தவன் சிறுவனை கொடுத்தாய், ஆதலால் வந்துன் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத் தம்மானே என்று இந்த சாந்தீவினி புத்திரனை எம்பெருமான் மீட்டு கொடுத்த செய்தியை திருமங்கையாழ்வார் தன்னுடைய பெரிய திருமொழியிலே தெரிவிக்கிறார். இப்போ இந்த 2 சரித்திரத்திலேருந்து கிருத்திய கரணம், கிருத்திய அகரணம், செய்யக்கூடிய கிருத்தியம், செய்யத்தகாத கிருத்தியம் அப்படின்னு 2 விஷயங்களை எடுத்துக்கலாம். அப்போ எம்பெருமான் வைதிகன் பெற்ற பிள்ளைகளை மீட்டு கொடுத்தான். வைதிகன் பண்ண காரியமானது சரியான காரியமா அப்படின்னு கேட்டால் சரியான காரியம் தான் சொல்லணும். ஏனால் நமக்கு ஒரு கஷ்டத்துல இருக்கக்கூடிய காலத்திலே நம்மை காக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் தான். சர்வ ஜெகத்துக்கும் ரக்ஷகன் அவனே. அதனால அவனுடைய உதவியை கொண்டுதான் நம்முடைய இடர்களை களைந்து கொள்ள வேண்டும். அதனால வைதிகனுடைய நடத்தையானது சரின்னு சொல்லிடலாம், கிருத்திய கரணம்னு சொல்லிடலாம். ஆனால் சாந்தீவினி மகரிஷியானுடைய செய்கையானது எப்படிப்பட்டதுன்னா கிருத்திய அகரணம்னு சொல்லிடலாம். ஏனால் கண்ணன் பெருமான் அதிமானுஷமான சக்தியை படைத்தவன் அறிந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே தாயே தந்தை என்னும் தாரமே கிளை மக்கள் என்னும் நோயே பட்டெழுந்தேன் என்று சொல்லும்படியாய் இந்த சாம்சாரிகமான பந்தங்கள் எல்லாம் நோய் என்று அறிந்து கொண்டும் என்ன பண்ணார், தன் பிள்ளையை தனக்கு மீட்டு கொடுக்க வேணும்னு கண்ணன் பெருமான் திறத்திலே வேண்டினார். அவர் மோட்சத்தையே கேட்டிருக்கலாமே, அதை விட்டார்னு சொல்லக்கூடியதாகத்தான் இருக்குது. அப்போ அது அகிருத்தியகரணம்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்போ திருப்பாவிலே வையத்து வாழ்வீர்கள் பாசரத்திலே கிருத்தியாகிருத்திய விவேகம் பண்ணார்கள்னு சொல்லணும். அதே போல இந்த இடத்துலையும் ஒரு கிருத்தியகரணம் அகிருத்தியகரணம் 2ம் நடந்திருக்குதுன்னு பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். எம்பெருமான் 2 சரித்திரங்கள் பார்த்தோம் இல்லையா? ஒரு வைதிகன் புத்திரனை மீட்டு கொண்டு 4 பிள்ளைகளை மீட்டு கொண்டு வந்தான். அதே போல சாந்தீபினி மகரிஷினுடைய பிள்ளையை மீட்டு கொண்டு வந்தான். இதெல்லாம் பார்க்கக்கூடிய காலத்தில் எம்பெருமான் அகடித கடனா சமர்த்தன்னு சொல்லக்கூடியது. அகடித கடனா சமர்த்தன்னா எப்படிப்பட்டதுன்னா, செய்ய முடியாத காரியங்களை எல்லாம் செய்யக்கூடியவனாய் இருப்பவன் அந்த எம்பெருமான். அதனால அவன் அகடித கடனா சமர்த்தன் என்று தெரிவிக்கக்கூடியதாய் இருக்கிறது. திருப்பாவையிலே மாலே மணிவண்ணா என்று தொடங்கக்கூடிய பாசுரத்திலே ஆண்டாள் நாய்ச்சியார் தன் நோன்புக்கு வேண்டிய உபகரணங்களை எல்லாம் எம்பெருமான் திறத்திலே கேட்கிறாள். போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே, சால பெரும்பறையே, பல்லாண்டிசைப்பாரே, கோல விளக்கே, கொடியே, விதானமேனு எல்லா உபகரணங்களையும் பட்டியலிட்டு
இதெல்லாம் எங்களுக்கு நோன்புக்கு தேவையான உபகரணங்கள், இதையெல்லாம் நீ தந்தருள வேணும் எம்பெருமானேன்னு கண்ணன் திறத்திலே கேட்கக்கூடிய காலத்திலே எம்பெருமான் சொல்றாளான், இவ்வளவு உபகரணங்கள் நீங்க கேட்குறீங்களே, இதெல்லாம் கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன சக்தி இருக்குதுன்னு கேட்கக்கூடிய காலத்திலே ஆலிநிலையாய் அருள்னு தெரிவிக்கிறார்களாம். ஆலிநிலையாய் அருள்னா என்ன அர்த்தம்? பிரளய காலத்திலே எம்பெருமானானவன் ஒரு சிறிய குழந்தையை போலே வடிவெடுத்து கொண்டு ஒரு ஆலந்தளிரிலே சயனித்து கொண்டு இந்த உலகத்தை எல்லாம் தன் வயிற்றிலே வைத்து காப்பாற்றுகிறான் அப்படின்னு அந்த ஆலிலை கண்ணனுடைய ஒரு வைபவத்தை தெரிவிக்கிறார்கள். அதுதான் ஆண்டாள் தெரிவிக்கிறாள், ஆலின் நிலையாய் அருள்னு தெரிவிக்கிறாள். ஒரு எப்படிப்பட்ட சமர்த்தியம் பொருந்தியவனாய் இருக்கிறாய், இந்த பிரளய காலத்திலே இந்த உலகத்தை எல்லாம் சகல வஸ்துக்களையும் காக்கும் வண்ணம் வயிற்றிலே வைத்து ஒரு ஆலிலேயே சயனித்து கொண்டிருக்கிறாயே, அப்படிப்பட்ட சாமர்த்தியம் படைத்தவனாய் இருக்கக்கூடியவன் நீ. நாங்கள் கேட்கக்கூடிய இந்த நோன்புக்கு கேட்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன உபகரணங்களை கொடுக்கறதுக்கு தானே உனக்கு கஷ்டம் என்று சொல்லக்கூடியதாய் இருக்கிறதுன்னு காட்டக்கூடியதாக இருக்கிறது. காஞ்சி சுவாமி தன்னுடைய திருப்பாவினுடைய ஒரு வியாக்கியானத்தில் காட்டுகிறார், இந்த ஆலின் இலையான்றதை 2 விதமா பிரிக்கலாம். ஆலின் இலையான்னு பிரிக்கலாம், மற்றொன்னு ஆலின் நிலையான்னு பிரிக்கலாம்னு காட்டுறார். ஆலின் இலையான்னு பிரிச்சோமானால் என்ன அர்த்தம்னு கேட்டால், எம்பெருமானானவன் இந்த பிரளய காலத்திலே தன் வயிற்றிலே ஒரு ஆலிலை கண்ணனாக வடிவெடுத்து கொண்டு வந்து அந்த உலகத்தை சகல வஸ்துக்களை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல வஸ்துக்களையும் தன் வயிற்றிலே வைத்து காக்கிறான்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. நம்மாழ்வார் தெரிவிக்கிறார் திருவாசிரியத்திலே, நளிர்மதி சடையனும் 4முக கடவுளும் தளிரொளி இமயவர் தலைவனும் முதலா யாவகை உலகமும் யாவரும் அகப்பட நிலநீர் தீகால் சுடரிரு விசும்பும் மலர் சுடர் பிறவும் சிறிதுடன் மயங்க ஒரு பொருள் புறப்பாடின்னு முழுவதும் அகப்படக் கறந்து ஓர் ஆறிலைச் சேர்ந்த எம்பெருமாமாயன் அருளி செய்கிறாரே. அவோ சகல வஸ்துக்களையும் தன் வயிற்றிலே வைத்து காக்கக்கூடியவனாய் இருக்கிறான்னு பார்க்கிறோம். பொய்கையாழ்வார் தன்னுடைய முதல் திருவந்தாதிலே பாடுற ஒரு பாசுரம், பாலன் தனதுருவாய் 7 ஆலிலையின் மேலன்னு நீ வளர்ந்த மெய்யன்பர் ஆலன்னு வேலை நீர் உள்ளதோ விண்ணதோ மண்ணதோ சோலை சூழ் குன்னெடுத்தாய் சொல்லுன்னு சொல்லக்கூடிய பாசுரம். இதுல காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, பொய்கையாழ்வார் ரொம்ப ஆச்சரியப்படுறார் எம்பெருமானுடைய தன்மையை பார்த்து. பிரளய காலத்திலே நீ ஒரு ஆலந்தளிரிலே உலகத்தை எல்லாம் உன் வயிற்றிலே வைத்து காக்கிறாய், ஒரு ஆலிலையின் மேலே சயனித்து கொண்டிருக்கிறாய். அந்த ஆலிநிலை எங்கேருந்து வந்தது? எல்லா வஸ்துக்களும் நீதான் முழுங்கிட்டியே, அந்த ஆலிலை எங்கேருந்து வந்ததுன்னு கேட்கிறார். ஆலன்னு வேலை நீர் உள்ளதோ, இந்த பிரளய ஜலத்திலேருந்து வந்ததோ, விண்ணதோ பரமபதத்திலேருந்து வந்ததோ, இல்லை அதில் இருக்கக்கூடிய அந்த மண்ணிலேருந்து வந்ததோன்னு கேட்கக்கூடியதா இருக்கிறது. அப்போ பார்க்கக்கூடிய காலத்திலே எம்பெருமான் அகடித கடனா சமர்த்தனாய் இருக்கிறான்னு சொல்லக்கூடியதா இருக்குது. மற்றொரு நிர்வாகமும் தெரிவிக்கிறார், ஆலின் நிலையான்னு தெரிவிக்கிறார். ஆலின் நிலையான்னு சொன்னா என்ன அர்த்தம் கேட்டால், எம்பெருமான் ஒரு பெரிய நமக்கெல்லாம் ஒரு மர நிழலை போலே இருக்கிறான்னு தெரிவிக்கிறார். பெரியாழ்வார் தன்னுடைய பெரியாழ்வார் திருமொழியிலே, காதம் பலவும் திரிந்துழன் ஏற்கு அங்கோர் நிழலில்லை நீருமில்லை உன் பாத நிழலல்லால் மத்தோர் உயிர்ப்பிடம் நான் எங்கும் காண்கின்னிலேன் என்று அருளி செய்கிறார். அதாவது காட்ட வந்த விஷயம் என்னன்னா, எம்பெருமானுடைய திருவடி நிழலிலே ஒதுங்க நினைப்பவர்களுக்கு நிழலை கொடுத்து சகல தாபங்களையும் போக்கக்கூடியவனாய் இருக்கிறான் அந்த எம்பெருமான் சொல்லக்கூடியதாய் இருக்கிறது. மரங்களில் பார்த்தோமானால் ஆலமரத்து போல நிழலை கொடுக்கக்கூடிய மரம் ஒன்று உண்டானா இல்லைன்னே சொல்லிடலாம். ஒருத்தன் நாஸ்திகனாக இருந்தானாம், ரொம்ப நாள் என்ன பண்றான், அவன் ஈஸ்வரனே கிடையாதுன்னு அவனுடைய கொள்கையாய் இருந்தது. அப்புறம் அவனுக்கு ஒரு ஒரு கட்டாயத்தின் பேர்ல பல தேசங்கள்லாம் சஞ்சரிக்க தொடங்குறான். உலகத்துல இருக்கக்கூடிய விசித்திரமான நிலைமைகள் எல்லாம் பார்க்கிறான். அப்போ பார்க்கக்கூடிய காலத்திலே இப்படிப்பட்ட விசித்திரமான படைப்புகள் எல்லாம் பார்க்கக்கூடிய காலத்திலே ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கணும் அப்படின்னு ஒப்புக்கொள்ளக்கூடிய நிலைமைக்கு வந்தானாம். ஆனாலும் என்ன நினைக்கிறான், அவன் ஈஸ்வரனானவன் சர்வாத்மனா சமர்த்தன், ரொம்ப சாமர்த்தியம் பொருந்தியவன், என்னால ஒப்புக்கொள்ள முடியாதுன்னாலாம். ஏன் அப்படின்னு கேட்கிறானாம். சில விஷயங்களிலே அவனுக்கு அசட்டுத்தனம் தெரியுது அவனுடைய படைப்புல. அதனால அவனை ரொம்ப ரொம்ப சாமர்த்தியம் பொருந்தியவனை என்னால ஒப்புக்கொள்ள முடியாதுன்னானாம். என்ன ஏதுனால அப்படி சொல்றான்னு கேட்கக்கூடிய காலத்திலே ரொம்ப சின்னதா இருக்க ஒரு பூஷணி கொடியானது, அந்த பூஷணி கொடிக்கு ரொம்ப பெரிய காயை படைச்சிருக்கான். ரொம்ப பெருசா ஒரு ஆலமரம் இருக்குது. அந்த ஆலமரத்தினுடைய காய்கள்லாம் பார்க்கக்கூடிய காலத்துல ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு.
இப்படி படைத்தவனை ரொம்ப சாமர்த்தியம் படைத்தவன் சொல்ல முடியாதுன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. இப்படி எல்லாத்தையும் பல விஷயங்களை பார்த்து கொண்டே போய் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட காலத்திலே அந்த சூரியனானது அந்த கிரணங்கள் அவரை வாட்ட அந்த தாபத்தினால் என்ன பண்றான், ஒரு ஆலமரத்தின் கீழே போய் படுத்து கொண்டான். அப்படியே நல்லா தூங்கி போயிட்டான். ஒரு 1/2 மணி 3/4 மணி தூங்கினதுக்கு அப்புறம் எழுந்து பார்க்கிறான். பார்த்தா அவன் உடம்பு பூரா அந்த அந்த காய்கள் அவன் மேல விழுந்திருக்கிறது. அப்போ நினைச்சு பார்க்கிறான், நாம் ஆஹா, நம்ம என்னவோ ஈஸ்வரன் ரொம்ப சாமர்த்தியம் அத்தவன்னு நம்ம நினைச்சிருந்தோமே, எவ்வளவு பெரிய சத்ருவனா இருக்கிறான். அவன் இந்த வரத்திற்கு இந்த மரம் இருக்கிற இதுக்கு பெருசு பெருசா காய்களை படைத்திருந்தானே, ஆனால் அப்படிப்பட்ட காய்களின் மேலே உறங்கக்கூடிய சமயத்திலே விழுந்திருந்ததே, ஆனால் என்ன ஆயிருக்கும், நான் மாண்டு போயிருப்பேனே. பூஷ்ணி கொடியிலே பல பெரிய காய்களை படைத்திருக்கிறான். அப்படியெல்லாம் அந்த கொடியா அந்த வந்து காய்கள்லாம் தாங்கிறது. சர்வம் சகை எல்லாத்தையும் இருக்கக்கூடிய இந்த பூமி தானே அதை தாங்கக்கூடியதா இருக்கிறது. அது மட்டுமல்ல, பூஷ்ணி கொடியில நிழல்ல யாராவது ஒதுங்கி நிற்கணும்னு நினைப்பாளா? அப்படி நினைக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் ஆலமரம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோமா, ஆனால் நிழல் தருவதையே முக்கிய பலனாக கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த நிழலை அடைபவர்க்கு அபாயம் நேராதபடி சிறிய காய்களை படைத்திருக்கிறான். அது எவ்வளவு பெரிய சதுரமான காரியம், சாதுரியமான காரியம். அப்போ ஈஸ்வரனை போலே சமர்த்தன் ஒருவனும் இல்லை என்று முடிவு செய்து வீடு சேர்ந்தான்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்படி ஆளின் நிலையான எம்பெருமான் அவன் தன்னுடைய திருவடி நிழலை கொடுத்து எம்பெருமான அடியவர்களை பரிபாலிக்க கூடியவன்னு காட்டக்கூடியதா இருக்கிறது. அப்போ இதனால காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், எம்பெருமான் பற்பல பெரிய காரியங்களை செய்கிறான். இந்த ஸ்லோகத்திலே காட்டினார். வைதிகனுடைய புத்திரர்கள் 4 புத்திரர்களை மீட்டு கொண்டு வந்தான். சாந்தீபனி மகரிஷியினுடைய புத்திரனை வந்து கடலிலே மாண்ட புத்திரனை மீட்டு கொண்டு வந்தான்னு பார்க்கிறோம். அப்படிப்பட்டவன் பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் எளிதில் செய்யக்கூடிய சமர்த்தனாய், அகடித கடனா சமர்த்தனாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானானவன் அவன் என்னை காப்பது எப்படிப்பட்டதா இருக்குன்னா, ஒரு துரும்பை நகர்த்துவது போல. அப்படிப்பட்ட எம்பெருமான் என்னை காப்பாத்துவான்னு சொல்லி இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை நிறைவுறுத்துகிறார் காஞ்சி சுவாமி. ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம். மங்களம் குருவரியாய மங்களம் குணசிந்தவே வாதிவீதிகரார்யாய நித்யஸ்ரீர் நித்யமங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாத்ருமுனி பாதாப்ஜ சேவினே அண்ணங்கரார்யவர்யாய நித்யஸ்ரீர் நித்யமங்களம். தழை நல்ல இன்பம் தலை பெய்தெங்கும் தழைக்கவே. லோகாஸ் சமஸ்தாக சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களாணி சந்து. ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்.